Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. 21, 23 அந்த மாதிரி டேட்ஸ் வேரி ஆகுது. ஸோ எல்லா கொஷின் பேப்பரையுமே நீங்கள் மாடல் கொஷின் பேப்பராக ட்ரீட் பண்ணுங்க. எந்த ஒரு கொஷின் பேப்பரையும் இது மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 வீடியோஸ் வந்து மாடல் கொஷின் பேப்பரா. இதுவும் ஒன் ஆஃப் த மாடல் கொஷின் பேப்பர் தான். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் பார்ட் என்ன ரிட்டன் வந்து எழுதி பார்க்கறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? மேக்ஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் ஜென்ரல் பார்ட்டுக்கும் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓவரால் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து சினானம் கொடுத்துருக்காங்க. 2 சினானம்ஸ், மோனோட்டோனஸ், வேனிஷ்ட். அண்ட் தென் ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வேர்ட்ஸ், ஆன்டனிம் பிரிட்டி அண்ட் தென் ட்ரெடிஷ்னல். ரோமன் நம்பர் 2 fill in the blanks பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் பார்ட் கவர் பண்ணுறோம் இல்லையா, அதில் 7 மார்க்ஸ் வருது. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபார்ம் த டெரிவேட்டிவ் ஆடிங் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. prefix suffix 6th one. Then 7th question, find the fill in the blanks with homophones கேட்டிருக்காங்க. Then fill in the blanks with determiners கேட்டிருக்காங்க. tenses. So overall இதில் வந்து 7 கேட்டிருக்காங்க. And then before that 4, 11 marks நமக்கு 1 mark, அதாவது synonyms, antonyms and the general part இது overall cover பண்ணும்போது 11 marks cover ஆகுது. And the read the given lines and answer any 2 of the following questions. 2 mark question. Poem lines கொடுத்துட்டு who are they, identify the figure of speech கொடுத்துருக்காங்க. What do the snakes bear, ranks denote இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 10, 11, 12 3 questions கொடுத்துட்டு any 2 நமக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா B, explain the reference to the context. 3 mark question. There will be no thrice. இதுக்கான ERC எழுத சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் என்ன, கான்டெக்ஸ்ட், ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்ல எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் நீங்கள் எழுதணும் இல்லைங்களா, அதான். And then C பார்த்தீங்கன்னா answer any 3 of the following. Describe the grandfather as seen in the portrait. What made the dogs follow the grandmother after school hours? Why did she call herself lucky? Where did the author study in his school days? 4 questions கொடுத்துட்டு any 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 3 mark question. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கிளியராக எழுதுங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கு 11th ஸ்டாண்டர்ட்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நான் எதெல்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்க ஈஸியாக இருக்கும். ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட்டீஸ் போர்ட் about workshop and on precis writing. ஓகே, இது 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா answer the following in a paragraph. இதுக்கு 3 5s are 15. Write about the bond between the author and his grandmother from formative stage to till her death. இது 19th question. And then explain the things that the poet has learned when he grew into an adult கொடுத்துருக்காங்க. 21st question பார்த்தீங்கன்னா 2 friends made a pact made after 20 years. Bob arrived, spoke to policeman. ஸோ இதை வந்து நமக்கு வந்து 19, 20, 21 இந்த 3 questions கொடுத்துருக்காங்க. 5 marks. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிளியராக தெரியும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. சரிங்களா? 19, 20, 21 இதில் வந்து எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, சாய்ஸ் தரல. ஸோ எது கிளியராக தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட நம்பர் போட்டு எழுதலாம். சரிங்களா? 19, 20, 21 மாதிரி அப் டு யுவர் சாய்ஸ். இது எனக்கு நான் கிளியராக தெரியும், ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை முடிச்சிருங்க. சரிங்களா? அதனால சாய்ஸ் எல்லாமே உங்களோட தான். நம்ம எது ப்ரிஃபரன்ஸ், எது நான் நல்லா படிச்சிருக்கேன் அதை கொடுங்க, ப்ரெசன்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.